சந்தையில் புகழ்பெற்ற வர்த்தக முத்திரை என கூறி இணையத்தில் போலி பொருட்களை விற்று வந்த 31 வயது உள்ளூர் பெண்ணொருவர் பஹாங் திமிரலோ தமன் கிளாடான் பைரூரியில் கைதாகியுள்ளார். வர்த்தக முத்திரை தவறாக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக 2019 வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் சீல் வைக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 1000 ரிங்கிட்டாக இருக்கும் என மதிப்பிடப்படுவதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் திமிரலோ கிளையின் தலைமை அமலாக்க அதிகாரி அப்துல் ரசாக் யஹயா கூறினார். வீட்டை விற்பனை தளமாகவும் பொருட்களை வைக்கும் கிடங்காகவும் மாற்றி அப்பெண் அவ்வேலையை பார்த்து வந்திருக்கின்றார். சமூக ஊடகங்களில் விற்கப்படும் போலி முத்திரையிலான பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்கி அவற்றின் அளவு, வடிவம் மற்றும் ரகத்தை பொறுத்து 70 ரிங்கிட் வரையில் ஆன்லைனில் விற்று அவர் காசு பார்த்து வந்துள்ளதாக அப்துல் ரசாக் கூறினார். இது சட்டத்திற்கு எதிரானது என கூறிய அவர், அவ்வாறு செய்பவர்கள் பிடிபட்டால் வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை காத்திருப்பதாக எச்சரித்தார். தனி நபர்களுக்கு அதிகபட்சமாக விற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 10,000 ரிங்கிட் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதே நிறுவனங்கள் என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் 15,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர்.